வணக்கம். நாசமாய் போன காங்கிரஸ், உடைந்த இந்தியா கூட்டணி, ஸ்டாலினுக்கு பெருகும் ஆதரவு. இதை பத்தி தான் பேச போறோம். அன்பு உறவுகளே, சமீப கால நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்க தொடர்ந்து கூர்ந்து கவனிக்கும் போது, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய சில பேரோட பிஹேவியரால, இல்ல அவங்களுடைய தொடர் நடவடிக்கையால இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி எந்த அளவு உடஞ்சி போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இதனுடைய பாதிப்பாக இந்தியா கூட்டணியிலையும் இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். சரி, முதல்ல இப்ப விஷயத்துக்கு வருவோம். அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, இன்னும் பிரவீன் சக்கரவர்த்தி, இந்த மாதிரி சில ஆட்கள் தொடர்ந்து இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிரான ட்வீட்டுகளை போடுறதும், மீடியாவில் பேட்டி கொடுக்கறதும், அதன் மூலமாக எங்களுக்கு அதிகாரத்துல பங்கு வேணும், ஆட்சியில பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குரல் தொடர்ந்து ஒலிஞ்சிட்டே இதுங்கிட்ட பாக்குறோம். இது திமுகவிலையும் எதிராளிகளை உண்டாக்குச்சு. அதனால அவங்க அதுக்கு கவுண்டரா சில பதில்கள்லாம் சொன்னாங்கிறத பாக்குறோம். இந்த தொடர்ந்து இந்த ஆன்கோயிங் வார் இடையில ஸ்டாலின் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாருங்கிறத பாக்குறோம். அதாவது அவரு அசம்பிளில இதுல ஒரு இந்தியா டுடே கான்க்ளேவ்ல பேசும்போது மிக தெளிவா சொல்லிட்டாரு. அதாவது இது ஒத்து வராது, கூட்டணி ஆட்சியோ இல்ல அதிகாரத்துல பங்கு இல்ல ஆட்சியில பங்கு எல்லாம் தமிழ்நாட்டு சூழல்ல இது ஒத்து வராத ஒரு விஷயம். அதனால அப்படிங்கிறத அவர் தெளிவு பண்ணிட்டாரு. தெளிவு பண்ண பிறகு அதோட இந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி அவர் சைட்ல வச்சுட்டாரு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனாலும் காங்கிரஸ்ல இந்த மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள்லாம் தொடர்ந்து அதுக்கு எதிர்வினை ஆச்சு ட்வீட் போட்டு பல்வேறு விதமான ட்வீட் போட்டாங்கிறத பாக்குறோம். ஒண்ணு கூட்டணியில நாங்க இல்லைன்னா நீங்க ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது, இல்லைன்னா என்ன சொல்றதுன்னா மத்தியில கூட்டணியில நீங்க பங்கு பெற்றீங்கல்ல, மாநிலத்தில் மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கிறது, இல்லாட்டி என்ன பண்றது, அப்ப நீங்க 6-7 எம்பி தான் இருந்தீங்க, ஆனா எத்தனை போஸ்ட் வாங்கினீங்களே, இப்ப மட்டும் உங்களுக்கு கசக்குதாங்கிற இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ், கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் தொடர்ந்து போனதை பாக்குறோம். நம்ம இதுக்கு ஒரு எந்த முடிவும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் ஸ்டாலின் இது வேற மாதிரி முடிவு எடுக்க வேண்டியதா போச்சு. இப்ப இது சொன்ன பிறகாவது இந்த அலைகள் ஓஞ்சுதா, இல்ல மாணிக்கம் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் சும்மா இருந்தாங்களான்னு இல்ல. முதல்வர் சொன்ன பிறகுமே மறுபடியும் அவங்க மீண்டும் ட்வீட்டுகளை போட்டு எங்களுக்கு அதிகாரத்துல பங்கு வேணும், இல்லைன்னா நாங்க பதிலடி கொடுப்போம், எங்களுக்கு கௌரவத்தை எதிர்பார்க்கிறோம், திமுக எங்களுக்கு கௌரவத்தையும் சுயமரியாதையும் கொடுக்க மாட்டேங்குது, அந்த சூழல்ல நாங்க எதுக்கு ஒத்துழைக்கணுங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுக்கிடையில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பிறந்தகை ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, கூட்டணி சம்பந்தமா நீங்க பொது வழியில எந்த கருத்தும் தெரிவிக்காதீங்க, இது நமக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உண்டாக்குது, தொண்டர்கள் மத்தியிலும் சரி, இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இடையில இதுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறதுனால ஏற்கனவே ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ராகுல் காந்தி நம்மளுக்கு வான் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு, ஏன் இந்த மாதிரி இந்த பிரச்சனையை பொது வழியில பேசுனீங்கன்னு சொல்லி அவர் எவ்வளவோ ஆர்குமெண்ட் பண்ணி போட்டிருந்தாங்க பாக்குறோம். அதுக்கு எந்த வித மதிப்பும் இவங்க கொடுக்கல. இது ஒரு விஷயம். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது மாணிக்கம் தாக்கூர் ஒரு மீட்டிங் போடுறாரு. மதுரையில ஒரு மீட்டிங்கை போட்டு அதுல தீர்மானத்துல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற மாதிரி பேசுறாங்க. நீங்க எங்களுக்கு சுயமரியாதை கொடுக்கலன்னா நாங்க திருப்பி அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி அங்க 2-3 பேர் பேசினாங்கிறத பாக்குறோம். அப்ப இதை திமுக எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? திமுக பார்த்துச்சு, சரி இவங்களுக்கு அவ்வளவுதான், இவங்க வெளியே போறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க, இவங்க போறது போகட்டும், நம்ம இவங்க எல்லாமே வேற சில கட்சிகளுக்கு நம்ம சில சீட்டுகளை எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம இந்த தேர்தலை மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் இந்த முடிவு எடுத்திருக்கிற நேரத்துல தான் என்ன ஆச்சுன்னா, கேசி வேணுகோபால் வராரு டெல்லியில இருந்து. அவர் சரி பேச்சுவார்த்தை நடத்தி ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது அவருக்கு ஸ்டாலின் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. 2வது அசம்பிளியில பட்ஜெட் வேற தாக்கல் பண்ணதால ஸ்டாலின் கொடுக்கல அப்படிங்கிறத பாக்குறோம். சோ அவரு அதோட போயிட்டார். நேற்றுக்கு அவரும் ஒரு பேட்டியில என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மாதிரி இப்ப கூட்டணி சம்பந்தமா வெளியில பேசாதீங்க, இது அது முடிவெடுக்கிறது ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டிக்கு தான் உரிமை இருக்கு, தலைவருக்கும் ராகுல் காந்திக்கு தான் முடிவு இருக்கும்போது ஆளாளுக்கு நீங்க இந்த மாதிரி பேசாதீங்கன்னு அவர் போயிட்டாரு. இருந்தாலும் இது நிக்கல. இப்ப ஸ்டாலின் இப்ப என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு நமக்கு தெரிய வருதுன்னா, கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு அவர் எடுத்த முடிவு. ஏன்னா இனிமே இதை ரெக்டிஃபை பண்ணி 2 கேடஸையும் இதை மோட்டிவேட் பண்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப டேமேஜ் பயங்கரமான ஒரு டேமேஜ் நடந்து போச்சு. கீழ்மட்ட லெவல்ல கட்சிகள் 2 லெவல்லையுமே டேமேஜ் ஹஸ் பீன் ஆல்ரெடி டன். இனிமே அதை ரிட்ரைவ் பண்றதுக்கோ அல்லது சரி பண்றதுக்கோ எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு தெரிஞ்சதால அவர் என்ன பண்ணிட்டாரு, வேண்டாம் நமக்கு இந்த மாதிரி கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு வேற வழியே கிடையாது, தனியா வெளியே போயிடணும். வெளியே போன பிறகு பாத்தீங்கன்னா ஒண்ணு டிவிக்கோட சேரணும், அவங்களும் சேர்த்துக்கலன்னு வைங்க, தனியா தான் நிக்கணும். அப்ப போட்டி 5 அணி ஆகி போச்சு. இப்ப
5 அணிகள் வந்து இந்த கூட்டணியில அது தமிழ்நாடு எலெக்ஷன்ல தேர்தலில் 5 அணியா பிரிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அது ஒரு வகையில திமுகவுக்கு தான் ஒரு ஆதரவா இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். மேலும் கூடுதலாக திமுகவுக்கு இன்னொரு ஆதரவான ஒரு கரம் என்னன்னா, ஆல் ஆஃப் சடன் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு 5000 ரூபாய் இந்த மகளிர் ஊக்கத்தொகை போட்டார், ஒரே டைம்ல போட்டாருன்னு பாக்குறோம். இது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டா மாறி இருக்கு அப்படிங்கிறது நீங்க யாரை கேட்டீங்கன்னாலும் அதை சொல்லுவாங்க. அது முதல்வர் வந்து எதுக்கு செஞ்சாருங்கிறது பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டாலும், அதே எதிர்கட்சிகள்லாம் வந்து இது எலெக்ஷனை மனசுல வச்சுதான் இவர் போட்டார் அப்படின்னு அப்படி சொன்னா கூட அது ஓகே, அது இருக்கட்டும். அப்படி இருந்தா கூட மகளிர் மத்தியில வந்து இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, பாசிட்டிவான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக இப்ப திமுக வந்து காங்கிரஸ் இல்லாமலேயே வந்து இந்த தேர்தலை எதிர்கொள்றதுக்கான சகல கூறுபாடுகளும் இருக்கு, அதுக்கு பாசிட்டிவான அம்சங்களும் இருக்கு. அது தன்னை மீட் பண்ண தேர்தலை எதிர்கொள்றதுக்கான எல்லா வேலையும் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி அதை ஆரம்பிச்சிருச்சுங்க பாக்குறோம். இந்த சலசலப்பு ஏற்படும் போதே திமுக வந்து களத்துல இறங்கிடுச்சு. அது எஸ்ஐஆர் திருத்தமா இருந்தாலும், இல்ல மீட்டிங் போடுறதா இருந்தாலும், பூத் லெவல் ஏஜென்ட்டோட மீட்டிங் போடுறது, அது எல்லாத்துக்குமே வந்து அது தயாரா இருக்கு, அது போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப காங்கிரஸுடைய நிலை தான் வந்து ரொம்ப இப்படி பீகார்ல நடந்த மாதிரி இங்கே நடந்துரும், இல்ல ஆல் இந்தியா லெவல்ல ஒரு மாநிலமா அதை தோத்துட்டு வருது இல்லைங்களா. இது எல்லாமே அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குமே வந்து இது நடக்க போறதுங்கிறது உண்மை. என்னன்னா இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, ராகுல் காந்தியும் சரி, மல்லிகார்ஜுன கார்கேவும் சரி, இந்த கீழ்மட்ட தலைவர்களை கட்டுப்படுத்த தவறிட்டாங்கிற பாக்குறோம். அது மிகப்பெரிய ஒரு தவறு. ஒரு ஆர்கனைசேஷன்ல யார் எதை பேசணுங்கிறத வந்து முடிவு பண்ணணும். அதே மாதிரி கண்டமேனிக்கு இவங்க பேட்டிலாம் கொடுக்குறாங்கன்னா இது வந்து இந்த கூட்டணிக்கு எதிரான ஒரு தன்மையை உண்டாக்கும்னா அவங்களை கூப்பிட்டு கண்டிக்கணுமே, அது கண்டிக்கவே இல்லை. அவங்க வந்து அவங்ககிட்ட பேச விட்டுட்டாங்க, இவங்களும் பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப இந்த சூழல்ல வந்து திமுக என்ன எதை செஞ்சாலும் பொறுத்துக்குமா என்ன, அந்த மாதிரி எல்லாம் வந்து திமுகவுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடையவே கிடையாது அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக இது உறவு முறிஞ்சதுதான். காங்கிரஸ் வந்து டிவிகோட சேருமா இல்ல தனியா நிக்குமா, இனிமே வந்து திமுகவுக்கு அந்த கவலை இல்லை அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப இதுக்கு இடையில ஒரு டெவலப்மெண்ட் என்ன வந்திருக்குன்னா, ஆல் இந்தியா லெவல்ல ஒரு குரல் வருது. என்னன்னா, மணிசங்கர் ஐயர் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதாவது இந்தியா கூட்டணி வந்து பலம் அடையணும்னா ஸ்டாலின் மாதிரியான ஒரு தலைவர் வந்து 10 தலைவர் இருந்தாதான் அதை ஒருங்கிணைக்க முடியும். நீ யார் ஒருங்கிணைச்சாலும் அது சரியா வராது, அதனால ஸ்டாலின் தான் அதுக்கு தலைமை ஏற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இந்த கருத்தை வந்து சிவசேனாவுடைய தலைவர் தாக்கரேவும் வந்து இதை முன்மொழிஞ்சிருக்காரு, இதை வழிமொழிஞ்சிருக்காரு. இது ஓகே, அவர் சொன்ன ஐடியா அதை வச்சு சொல்லல. ஸ்டாலின் வந்து தலையிட்டாதான் வந்து இந்த இந்தியா கூட்டணியை மறுபடியும் தூக்கி நிறுத்த முடியும். ஸ்டாலின் அல்லது மம்தா பானர்ஜிங்கிறாரு அவரு. ஆனா எனிவே ஸ்டாலினுக்கு இந்த இந்தியா கூட்டணியினுடைய அந்த ஒருங்கிணைப்பாளருங்கிற போஸ்டுக்கான அந்த ஒரு ஆதரவு குரல் வந்து ஆல் இண்டியா லெவல்ல வலுத்துக்கிட்டு வர நேரத்துல காங்கிரஸ் இதனுடைய தன்னுடைய வீக்னஸ் எல்லாம் உணராம இந்த மாதிரி பிரிஞ்சு போறதுங்கிறது உண்மையிலேயே வந்து ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு விஷயமா தான் நம்ம பாக்குறோம். இதை வந்து காங்கிரஸ் இந்த கலாட்டா பண்ண தலைவர்கள் இருக்காங்கல்ல, மாணிக்கம் தாக்கூரா இருக்கட்டும், இல்ல பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், இல்ல ஜோதிமணியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து தெரிஞ்சுதான் செயல்படுறாங்களா, இந்த மாதிரி தெரியாம செயல்படுறாங்களா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கமிட்டியில ஒரு ஜாதியமான ஒரு போக்கும் இருக்கு. செல்வ பிறந்தைக்கு வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்துல இருந்து வராருங்கிறதால இவங்க அதுக்கெல்லாம் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலங்கிறதையும் பாக்குறோம். மாணிக்கம் தாக்கூரா இருந்தாலும் இல்ல சில பண்ணையார்கள் வந்து அந்த கட்சியில இருக்கிற பண்ணையார்கள் அவருக்கு சரியான மரியாதை கொடுக்கறது இல்லை, அவரை வந்து கேவலமா பேசுறது, அவர் வந்து சொன்னா கேட்கறது கிடையாது, அவருக்கு எதிராக காரியங்களை நகர்த்திருக்காங்க. இதுக்கிடையில ஒரு இந்து ரிப்போர்ட் வந்து போன வருஷம் வந்த ரிப்போர்ட் வந்து அதுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு திருப்பரங்குன்றம் இஷ்யூல பேசிக்கிட்டு இருக்கும் போது இவருடைய ஜாதி பேரை சொல்லி ஒரு தலைவர் திட்டினதாக அதுல அந்த ரிப்போர்ட்ல இருக்கு. இது யாருங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம அதை அவங்க பேர் குறிப்பிடாதால நம்மளும் பேர் குறிப்பிட விரும்பல. இது யாருங்கிறது உங்களுக்காகவே தெரியும். இப்ப கலாட்டா பண்றவர் யாரு, அது யார் கலாட்டா பண்றாங்கிறது. ஸோ இப்ப இந்த ஜாதிய தாக்குதலுக்கு செல்வ பிறந்தைக்கு உட்பட்டிருக்காரு. அப்ப இவர் உட்பட்டிருக்கும் போது கார்கேவும் உட்பட்டிருக்காருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இப்ப கார்கேவை மட்டும் வந்து வெளியே அனுப்பிட முடியுமா என்ன? அவரும் ஒரு எஸ்சி கம்யூனிட்டில இருந்து வர்றதால அவருக்குமே இந்த தாக்குதல் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். சாதிய ரீதியிலான ஒரு பிரச்சனையிலையும் வந்து காங்கிரஸ் வந்து மாட்டிக்கிட்டு, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இந்த பிரச்சனையிலையும் வந்து காங்கிரஸ் வந்து மாட்டிக்கிட்டு முடியுது அப்படிங்கிறதையும் பாக்குறோம். ஆக இது எல்லாமே சேர்ந்து காங்கிரஸை மிகப்பெரிய படுகொழியில் தள்ளி இருக்கிறது. அதுக்கு வேற யாரும் காரணம் கிடையாது, அவங்களே தான் காரணம். காங்கிரஸ் நாசமா போறதுக்கு வந்து காங்கிரஸில் உள்ள தலைவர்கள் தான் காரணமே ஒழிய அதுக்கு திமுகவோ மற்ற கட்சிகளோ கூட்டணி கட்சிகளோ காரணம் கிடையாது. திமுக இன்ஃபேக்ட் ரொம்ப மெச்சூர்டா இருந்திருக்கு. அது வந்து இவங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அது ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்ததுன்னா எங்கெங்கே போயிருக்கும் பிரச்சனை.
அது அந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணல. அது எனக்கு தொண்டர்கள் வந்து கட்டுக்கோப்பா இருந்ததால அவங்க வந்து தலைவருக்கு கட்டுப்பட்டு அவங்க இருந்துட்டாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இப்போ இந்த மாதிரியான திமுக நாசமா போனதுக்கும் தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணி வந்து உடஞ்சி போறதுக்கும் முக்கியமான காரணம் வந்து காங்கிரஸ் தானே தவிர வேற யாரும் அப்படி இல்லைங்கிறதையும் பாக்குறோம். ஸோ இப்போ இதுல தலைமையாவது ஒழுங்கா நடந்ததுன்னா தலைமையும் ஒழுங்கா நடக்கல, கார்கேவும் ஒழுங்கா நடந்துக்கல, ராகுலும் ஒழுங்கா நடந்துக்கல. இவங்கள கட்டுப்படுத்துறதுலையோ இல்ல கட்சிக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டேமேஜ் நடக்குது, இந்த டேமேஜ் தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு எந்த தற்காப்பு நடவடிக்கையும் வந்து டெல்லி தலைமை எடுக்கலைங்கிறதா நமக்கு வர தகவல்கள்லாம் தெரிவிக்குது. அப்ப இந்த சூழல்ல வந்து கட்சி வந்து மற்ற ஆட்கள் வந்து அதை காப்பாற்றணும்னு நினைச்சா கூட காங்கிரஸே வந்து தன்னையை காப்பாத்திக்கிறதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த சூழல்ல வந்து இந்த தேர்தல் மிகவும் ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு தேர்தலா இருக்கும். அதே சமயம் வந்து காங்கிரஸ் தன்னை உணரணும், தான் செய்த நடவடிக்கைகளுக்கு அது கொஞ்சமாவது பிரயத்னம் பண்ணி கொஞ்சம் ரெக்டிபிகேஷன் மெஷர்ஸ்லாம் எடுத்தாதான் அந்த கட்சியை காப்பாற்ற முடியும். இல்லாட்டி மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வருவார், காங்கிரஸ் வந்து இந்தியா கூட்டணியை ரெப்ரசன்ட் பண்ண முடியாது, இந்தியா கூட்டணியும் நாசமா போயிடும், காங்கிரஸும் நாசமா போயிடும். இது எல்லாம் மற்ற எல்லா பிராந்திய கட்சிகளுக்குமே இது வந்து ஒரு நல்ல செய்தி கிடையாது அப்படிங்கிறதா நம்ம இந்த நேரத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிற கருத்தாகும். அடுத்த அமர்வுல இந்த நிகழ்வுகள்லாம் எப்படி இருக்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்த காணொலி போடுவோம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி பாருங்க. அப்பதான் நான் உங்களுக்கு நல்ல நல்ல காணொலிகளை போட முடியும். வணக்கம், நன்றி.